the bell icon on YouTube and don't miss another update. ஈரான் கூட யுத்தமா, ரஷ்யா கூட யுத்தமா, முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல பைடன் இருக்கார். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. ரொம்ப சுலபமா, ரொம்ப சீக்கிரமா இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா தேர்தல் வரப்போது, தேர்தல் வரையும் எந்த ஒரு ஆக்ரோஷத்தையும் காட்டாம, அதாவது பெரிய அளவு யுத்தத்துக்கான வழிகள் இருந்தா அதை உடனே அடைச்சிக்கிட்டு தான் அமெரிக்கா பயணிச்சிச்சு. சின்ன ஒரு அட்டாக், அது மூலியமா ஒரு பெரிய மைலேஜ், சின்ன கல்லு பெரிய லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் பைடன் சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த பொழப்புல யார் மண்ணள்ளி போட்டாங்கன்னு தெரியல. 2 பெரிய விஷயம் அவர் முன்னாடி வந்து நிக்குது. இதை எப்படி பைடன் கையாள போறாருங்கிறத பொறுத்து தான் மீண்டும் அவரால் அதிபர் ஆக முடியுமா, முடியாதா அப்படிங்கிறதே தீர்மானிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப்போடையோ இல்ல வேற யாரு கூடயோ போட்டி போட்டு அதுல ஜெயிப்பாரு இல்ல அப்படிங்கிறது போலாம். அந்த ஃபர்ஸ்ட் கேட்லயே பைபிளைய லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான். அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஈரான் கூட ஒரு யுத்தத்தை தவிர்த்துக்கிட்டே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஈரானும் சரி, அமெரிக்காவும் சரி. ஆனா இப்ப ஜோர்டான் எல்லைகள்ல இருந்த செக் போஸ்ட்ல தாக்குதல், அதுல சுமார் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் பலத்த காயங்கள், அதாவது ஜோர்டானை சுத்தி உள்ள ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வச்சு அவர்களை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வேற சில இராணுவ பேஸ்களை நோக்கி நகர்த்தியிருக்காங்க. அங்க உண்டு அமெரிக்க மருத்துவமனையை நோக்கி நகர்த்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு அடி ரொம்ப சீரியஸா பட்டிருக்கு. அதே மாதிரி இமீடியட்டாவே 3 வீரர்களை அமெரிக்கா இழந்துருச்சு. 3 வீரர்கள் அந்த தாக்குதல்ல இறந்துட்டார்கள். இதுக்கு பதிலடி பெரிய லெவல்ல கொடுக்கல அப்படின்னா வாய்ப்புகளே இல்லை. அதாவது பைடனுக்கு எலெக்ஷன்ல மைலேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அமெரிக்கா எதை நோக்கி தயாராச்சு அப்படின்னு நம்மளே விரிவா பார்த்தோம். ஒரு 5-6 ஐஆர்ஜிசி தளபதிகளை குறி வச்சு ரவுண்ட் த கிளாக் தொடர் கண்காணிப்புல இருக்காங்க. ஆனா ஒரு பயனும் இன்னும் சிக்கல. எங்கிட்டு ஓடி போனாங்கன்னே தெரியல. யாருமே சிக்கல அமெரிக்க கைகள்ல. இப்படி பெரிய அளவு கண்காணிப்பு மத்திய கிழக்கு முழுவதும் சல்லடை போட்டு அமெரிக்காவோட கண்காணிப்பு குழு தேடுதுன்னே சொல்லலாம். ஆனா ஒரு ஐஆர்ஜிசி தளபதியோட சாலிடா ஒரு லொகேஷன்ல உட்கார்ந்து இவர்களுக்கிட்ட மாட்டல. இப்ப அதையும் மீறி தாக்குதல் நடத்துறதா, இல்ல கொஞ்சம் வெறி பிடிச்சிருச்சு அமெரிக்காவுக்கு, அதனால ஈரானுக்குள்ளேயே போய் தாக்குதல் நடத்துறதா? ஏன் அப்படின்னா பெரும்பாலும் எல்லைகளை கடந்து ஈரானுக்குள்ள சேஃபா கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுக்கக்கூடிய நடைமுறை ரொம்ப காலமா ஈரான்கிட்ட இருக்கு. அதனால ஈரானுக்குள்ளேயே தாக்குவோமா அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகளை அமெரிக்கா ஆரம்பிக்கும் போது ஈரான் சைனா மூலியமா ஒரு தகவலை அமெரிக்காவுக்கு கொடுக்குது. அந்த தகவலை கொஞ்சம் பில்டப்போட சீனா அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்குன்னு தான் இப்போதைக்கு பெரிய அளவுல பேச்சு அடிபடுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதையாச்சும் செய்ய போய் அது மிகப்பெரிய அபாயத்துல தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது தான் சாராம்சம். அதாவது அமெரிக்கா தொட்டுச்சு அப்படின்னா அமெரிக்கா கெட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சாராம்சத்தோட ஈரான் மிரட்டி இருக்கு. அமெரிக்கா எந்த லெவலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், குறிப்பா பைடனுக்கு ஒரு கட்டாயம். இப்படி ஒரு பெரும் சிக்கல். வெள்ளை மாளிகையும் சரி, பென்டகனும் சரி ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க. அதாவது எல்லா தகவல்களையும் திரட்டியாச்சு. யார் யாரை குறி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களையும் திரட்டியாச்சு. அதாவது இந்த தாக்குதலுக்கு யார் காரணம்? ஈரான் ஆதரவு பெற்ற நபர்கள், அந்த நபர்களாகட்டும், இல்ல ஆதரவு கொடுத்த ஈரான் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை திரட்டி பைடன் பார்வையில இருக்கு. பைடன் இறுதி முடிவெடுப்பார். அந்த டைரக்ஷனை நோக்கி அமெரிக்காவோட இராணுவம் செல்லும் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையும் பைடனை கைகாட்டுது, பென்டகனும் பைடனை கைகாட்டுது. இப்ப முடிவு என்னவா இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு சின்ன லெவல் தாக்குதலா பைடனையே சேரும், பெரிய அளவு தாக்குதலா பைடனையே சேரும். தலைவர் எலெக்ஷனை சந்திக்க போற காலகட்டம். சும்மா அதிர்ற மாதிரி எதையாச்சும் செஞ்சா மட்டும்தான் வண்டி ஓட்ட முடியுங்கிற பெரும் சிக்கல்ல பைடன் இருக்கும்போது தான் இந்த மெசேஜ் கன்வே ஆகுது ஈரான் சைனா மூலியமா. அடுத்த ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, சும்மா இல்லாம கொஞ்ச நாள் கழிச்சாச்சு இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்கலாம். அமெரிக்காவோட அணு ஆயுதத்தை 15 வருஷம் கழிச்சு கொண்டு போய் பிரிட்டன்ல வைக்க போறோம் அப்படின்னு கிளம்புனாங்க. அமெரிக்கா இதை பெருசா ஒத்துக்கல, அபிஷியலா ஒத்துக்கல. ஆனா பெரிய அளவு ரஷ்யா அதை கையில எடுத்துக்கிச்சு. இப்ப கையில எடுத்துக்கிட்ட ரஷ்யா என்ன கவுண்டர் பொசிஷன் எடுக்குது அப்படிங்கிறதா, ரஷ்யால இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே கியூபால நம்ம போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே கியூபால மிசைல்களை கொண்டு போய் வச்சது பெரிய அளவு 2 நாட்டுக்குள்ள பதட்டமாகி கடைசியில சமாதானமாகி விலகிக்கிட்டாங்க.
அதே மாதிரி ஒரு பதட்டத்தை நம்ம இந்த தாட்டி செஞ்சே தீரணும் அப்படின்ட்டாங்க. செய்யக்கூடிய ஆட்கள் தான். இப்போ கியூபாக்குள்ள ரஷ்யாவோட அணு ஆயுதம் வந்தா அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணும்னு கேட்க தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அமெரிக்கா முழு தீவிரத்தை காட்டுச்சு. அதே போல ஒரு தீவிரத்தை இப்பயும் காட்டணும். எலெக்ஷன் அருகாமையில் வச்சுக்கிட்டு பைடன் எவ்வளவு டைரக்ஷன்ல தான் தீவிரத்தை காட்டுவார். மேபி கியூபால ரஷ்யா கொண்டு வருது அப்படின்னா, அந்த டைரக்ஷன்ல ஃபுல் வேகத்துல போக பைடன் தயாரா தான் இருக்காரு. ஆனா சூழ்நிலை தயாரா இல்லையே! காரணம் மத்திய கிழக்கு, வளைகுடா, தென்சீன கடல் இந்த மாரி பல்வேறு இடங்கள்ல ஆக்டிவா அமெரிக்கா இருக்க வேண்டிய காலகட்டம். பத்தாததுக்கு இந்த ரீஜன்ல பூரா பதிலடியும் ஆக்டிவா குடுக்க வேண்டிய காலகட்டம் ஆயிப்போச்சு. ஒரு பக்கம் ஹவுதிக்கும் பதிலடி பயங்கரமா குடுக்கணும். இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் குடுக்கணும். அடுத்து சிரியா, ஈராக் போன்ற பகுதிகள்லயும் தாக்குதல் நடத்தணும். மிகப்பெரிய அளவுல ராணுவ ஆப்பரேஷன்கள ஒரே நேரங்கள்ல, பல கண்டங்கள்ல அமெரிக்கா காட்டியே ஆக வேண்டிய கட்டாயம். அப்படி காட்டல அப்படின்னா, பைடனுக்கு எலக்ஷனே கிடையாதுங்கிற மாரி ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்துல ரஷ்யா கியூபாக்குள்ள வருது அப்படின்னா, எல்லாத்தையும் போட்டுட்டு பைடனோட பழைய ஃபார்முலா, நான் எல்லாத்தையும் போட்டுர்றேன். ரஷ்யாவ மட்டுமே டார்கெட் பண்ணி முன்னாடி நடப்பேன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்ல. போட்டுட்டு வர அளவுக்கு எங்கேயுமே சூழ்நிலை இல்ல. எதையோ ஒண்ண பேசி முடிக்கணும். அப்படி முடிச்சுட்டு வர அளவுக்கு ரஷ்யா பொறுமையா இருக்குமா? சரி 2 பயலுகளும் பொறுமையா இருந்தாலும், நாட்கள் நகரத்தான் போது. அமெரிக்கா தேர்தல சந்திக்க தான் போது. இந்த மாரி ஒரு பெரும் சிக்கல் பைடனுக்கு வரும் அப்படின்னு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா இந்த சிக்கலை எல்லாம் மெல்ல மெல்ல உருவாக்குனதே அவரோட அரசாங்கம் தான். இப்ப அவரோட அரசாங்கம் ஒட்டுமொத்தமா தலைவர மட்டுமே கை காட்டுது. தலைவரோட முடிவு இறுதியான முடிவு அப்படிங்கிறது தான். எதுக்கு? அமெரிக்காவுக்கு இல்ல. அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு.